வணக்கம் மக்களே. இந்த வீடியோல நம்ம ஆர்ஆர்பி ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. ஸோ இன்னையிலிருந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா டைமர் வச்சு சால்வ் பண்ணலாம் ஒவ்வொரு கொஸ்டின். ஓகே, ஃபைன். ஸோ இப்போ இந்த கொஸ்டின் பாருங்க. ஸோ 20 செகண்ட்ஸ் கொடுக்குறேன். ஓகே, ட்ரை டு சால்வ் திஸ். ஓகே. ஸோ இங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஒரு அப்ராக்சிமேட் வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ அப்ராக்சிமேட் வேல்யூ ஆஃப் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 720 பிளஸ் 880. ஸோ 720 பிளஸ் 880 அப்படிங்கிறது என்னது? 1600. ஸோ 1600 ரூட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 40 இன்டூ 640 by 100. ஓகே, அப்போ என்ன ஆக போகுது? இங்க ரெண்டு ஜீரோஸ் கேன்சல் ஆக போகுது. ஸோ ரெண்டு ஜீரோஸ் கேன்சல் ஆச்சு அப்படின்னா ஸோ 64 இன்டூ 4 இதோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 256. ஓகே, ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் ஒன். எஸ். ஸோ இந்த கொஸ்டின் ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இங்க என்ன கொடுத்துருக்காங்க? 660. ஓகே, ஸோ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 660 பிளஸ் எக்ஸ் டிவைட் பை 42 இன்டூ 21 இஸ் ஈக்குவல் டு 521 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அப்போ ரெண்டு கேன்சல் ஆகும். ஸோ கேன்சல் ஆச்சு அப்படின்னா நமக்கு 521 இன்டூ 2 அப்படிங்கிறது 1042. ஸோ 1042ல 660 போச்சு அப்படின்னா நமக்கு என்ன ஆக போகுது? லாஸ்ட்ல 2ல எண்ட் ஆகணும். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா 4 ஆப்ஷன் இருக்கு. ஓகே, ஸோ அடுத்தது 14ல 6 போச்சு அப்படின்னா நமக்கு இங்க 8. ஸோ ஆன்சர் வந்து 82ல எண்ட் ஆகணும். ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 382. ஓகே, ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? Okay, next one. So again 20 seconds கொடுக்குறேன் for next question. Yes. Yes. So இங்க கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. ஸோ 942 மைனஸ் 825. ஓகே, அதாவது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 942 மைனஸ் 825 டிவைடட் பை 25 இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் 102 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ இப்போ நான் கேன்சல் பண்ண அப்படின்னா இது வந்து நமக்கு எவ்வளோ ஆகும்? ஸோ 250 300. ஓகே, ஸோ 33 அப்படின்னு சொல்லிட்டு ஆகும். ஓகேவா? ஸோ 942ல இருந்து ஒரு 33 போச்சு அப்படின்னா நமக்கு இங்க என்ன ஆக போகுது? 909. ஸோ 909ல இருந்து ஒரு 102 சப்ட்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா எனக்கு 807. ஸோ இதோட ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 807. ஓகே, ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் ஒன். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. எஸ். ஸோ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 165/11. ஸோ 165/11 அப்படிங்கிறது என்னது? 15. ஸோ 15 பிளஸ் 32 எவ்வளோ ஆக போகுது? 47. ஸோ 170ல இருந்து ஒரு 47 போச்சு அப்படின்னா அதோட ஆன்சர் என்னது? 123. ஸோ இதோட ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 123. ஓகே, ஸோ நெக்ஸ்ட். ஓகே, ஸோ இந்த கொஸ்டின் பாருங்க. எஸ், இந்த கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. ஸோ 208 டிவைட் பை 15 இன்டூ 224 டிவைட் பை 13. ஓகேவா? ஸோ 208 டிவைட் பை 16 அப்படின்னா நமக்கு இங்க என்ன ஆக போகுது? 13 அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஓகே, அப்போ 13 13 கேன்சல் ஆச்சு அப்படின்னா நமக்கு ஆன்சர் வந்து 224. சரி, ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 224. ஓகே, நெக்ஸ்ட். ஓகே, ஃபைன். ஸோ இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணி பார்க்கலாம்.
எஸ். ஸோ இங்க 3 இன்டூ 15.99 கொடுத்துருக்காங்க. அதாவது 3 இன்டூ 16. ஸோ 3 இன்டூ 16 அப்படிங்கிறது என்னது இங்க நமக்கு சரி 48. ஓகே, ஸோ 3 இன்டூ 16 அப்படிங்கிறது 48 பிளஸ் 23 இன்டூ 4. ஸோ 23 இன்டூ 4 அப்படிங்கிறது என்ன வரும் நமக்கு 92. ஓகே, ஸோ 48 பிளஸ் 92 அப்படிங்கிறது 140. ஸோ 140 இருந்து இங்க 9.9 அதாவது 10 ஸ்கொயர் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா 100. ஸோ 100 சப்ராக்ட் பண்ண எனக்கு வர வேண்டிய ஆன்சர் வந்து 40. ஸோ இது ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 40. ஓகே, ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம டிஐக்குள்ள போகலாம். ஓகே, இதுல இருக்க டேட்டாஸ் எடுக்குங்க. ஓகே, இதுக்கு வந்து நான் உங்களுக்கு ஒரு 40ல இருந்து ஒரு 1 மினிட் தரேன். ஓகேவா? ஓகே, ஃபைன். ஸோ இப்போ இதுல இருந்து டேட்டாஸ் எடுங்க பார்க்கலாம். எஸ். ஸோ டைம் அப். ஸோ இந்த கொஸ்டின்ல வந்து நம்ம டேட்டாஸ் எடுக்க பார்க்கலாம். ஓகே, ஸோ இங்க கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? ஸோ டோட்டல் லேர்னர்ஸ் அப்படிங்கிறது ஹிப்ஹாப் லேர்னர்ஸ் பிளஸ் கிளாசிக்கல் லேர்னர்ஸ் பிளஸ் ஜாஸ் லேர்னர்ஸ். ஓகேவா? ஸோ ஹிப்ஹாப், கிளாசிக்கல் அண்ட் ஜாஸ். இப்போ ஸ்கூல் ஏல வந்து டோட்டலா எவ்வளவு மெம்பர்ஸ் இருக்காங்க? 200 மெம்பர்ஸ் இருக்காங்க. அதில் ஹிப்ஹாப் வந்து எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 60 கொடுத்துருக்காங்க. அப்போ ரிமைனிங் எவ்வளவு இருக்கும்? ரிமைனிங் வந்து 140. ஸோ 140 4:3 ரேஷியோல ஸ்பிளிட் பண்ணோம். எனக்கு 80 அண்ட் 60 அப்படின்னு சொல்லிட்டு வருமா? ஸோ நெக்ஸ்ட் 150, அதுல 50 வந்து லேர்னர்ஸ் அப்படின்னா ரிமைனிங் வந்து 100 மெம்பர்ஸ் இருப்பாங்க. ஸோ அந்த 100 2:3 ரேஷியோல ஸ்பிட் பண்ணோம் 40 அண்ட் 16 அப்படின்னு சொல்லிட்டு வருமா? ஸோ இங்க வந்து 80 60, செகண்ட் வந்து 40 60. ஓகே, தேர்ட் ஒன். ஸோ 200ல 80 போயிட்டாங்க. அப்போ ரிமைனிங் 120. ஸோ 120 7:5 ரேஷியோல ஸ்பிட் பண்ணோம் அப்படின்னா என்ன ஆக போகுது 70 அண்ட் 50. ஓகே, நெக்ஸ்ட் டி. ஸோ 100ல 40 போயிட்டாங்க அப்படின்னா ரிமைனிங் 60. ஸோ 60 2:1 ரேஷியோல ஸ்பிட் பண்ணோம் அப்படின்னா 40 அண்ட் 20. ஓகே, இதுதான் வந்து கொடுத்துருக்க டேட்டாஸ். இப்போ இந்த கொஸ்டின் பார்க்கலாம். ஓகே, ஸோ கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? வாட் இஸ் த ஆவரேஜ் நம்பர் ஆஃப் பீப்புள் லேர்னிங் ஜாஸ் இன் ஸ்கூல் ஏ அண்ட் பி அண்ட் ஹிப்ஹாப் இன் ஸ்கூல் சி அண்ட் டி? ஓகே, ஸோ ஏ அண்ட் பில ஜாஸ். ஓகே, அண்ட் சி அண்ட் டில ஹிப்ஹாப். ஓகே, ஸோ சி அண்ட் டில ஹிப்ஹாப் எவ்வளோ 120. ஓகே, ஏ அண்ட் பில ஜாஸ் எவ்வளோ? ஓகே, ஸோ ஏ அண்ட் பில ஜாஸ் எவ்வளோ? ஸோ ஏ அண்ட் பி எஸ் இங்கேயும் பார்த்தீங்கன்னா 120. ஸோ 120 பிளஸ் 120. ஸோ இதில் ரேஷியோ என்னவா இருக்கு? சரி, ரேஷியோன்ற ஆவரேஜ் என்னவா இருக்கும்? டோட்டலாக 4 கிளாஸஸ் கொடுத்துருக்காங்களா? அப்போ 240/4 அப்படிங்கிறது இதோட ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 60. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் the number of people learning classical in schools B and C. Okay, so number of persons learning classical in schools B and C. Okay, இங்க அப்ப எனக்கு வந்து எவ்வளவு ஆக போகுது 40 and C ல வந்து 70. So classical in B and C is nothing but 120. Is how much percent more or less than people learning jazz in A and D? Okay, so learning jazz in A and D. அப்ப இங்க நமக்கு வந்து 60, இங்க நமக்கு 20. Okay, அப்போ நமக்கு இங்க டோட்டல் எவ்வளவு ஆக போகுது 80. ஓகே, ஸோ கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்கா மோர் ஆர் லெஸ் தட் ஆஃப் பீப்புள் லேர்னிங் ஸ்கூல்ஸ் இன் ஏஎன்டி. ஓகே, ஸோ இந்த பிஎன்சி எவ்வளோ? சாரி, இது வந்து 110. ஓகே, ஸோ 110/80 அப்படிங்கிறது அப்போ எவ்வளோ பர்சன்டேஜ் மோர்? ஸோ அப்போ நமக்கு வந்து இங்கே 3/8 அதிகமாக இருக்குமா? ஓகே, 3/8 அப்படிங்கிறது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 37.5%. ஓகே, நெக்ஸ்ட் ஒன். The number of classical learners in school C. Okay, so number of classical learners in school C எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 70. Is what percentage of number of hip hop learners in school B? Okay, so 70 is what percentage of 50 into 100. நம்ம அப்போ என்ன ஆக போறீங்க நமக்கு 7/5 அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ 7/5 அப்படிங்கிறது எவ்வளோ பர்சன்டேஜ்? 140%. ஓகே, நெக்ஸ்ட். What is the ratio of number of jazz learners in school B and C? Okay, jazz in B and C. Okay, இங்க நமக்கு என்ன ஆக போகுதுன்னு பார்த்தா 60 and இங்க வந்து நமக்கு 50. Okay, 110. Next, to number of learners of all dancers in school A. Okay, so school A total எவ்வளவு இருக்காங்க 200. So 110க்கும் 200க்கும் ரேஷியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11:2.
20. ஓகே, ஸோ இந்த ரேஷியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11:20. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிட்டு மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.